இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெட்டும் முட்டையும் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய ஸ்லைஸ்னால நான் இதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன ப்ரெட்டை வாங்கினீங்கன்னா அப்படியே கூட பண்ணிக்கலாம். நான் வந்து 2 முட்டையை இந்த மாதிரி பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பவுலில் சேர்த்தோம்னா அந்த ப்ரெட்டை வந்து டிப் பண்ணும்போது நமக்கு இடம் பத்தாத மாதிரி இருக்கும். இதில் இந்த மாதிரி பிளேட்னால் நமக்கு ஈஸியாக டிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க, அவங்கவுங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. இது வந்து நீங்கள் இனிப்பு ப்ரெட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தவா வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெட்டை இந்த முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டிப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த தவாவில் போட்டுக்கலாம். இதுக்கு மேலாலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இது பாலும் முட்டையும் சேர்க்கறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். சுவையருவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே 2 வீடியோ வரும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.